Good evening, students. Good evening, sir. Good evening, sir. Good evening. Okay. நாங்கள் குயிக்காக ஒரு கால் ரிவ்யூ பண்ணி கொண்டு போவோம். ஒரு கால் பாருங்க, நான் எல்லாம் முதல் படிச்சினாங்க ரெண்டாலும் ஒருக்கா நான் திருப்பி இருக்கா ரிவ்யூ பண்ணுறேன் குயிக்லி. ஓகே, இப்போ நாங்கள் இதை ஒருக்கா பார்ப்போம். ஓகே, பி ஈக்குவல் டு -2.3 போடுறோம். என்ன நடக்குது? நீங்கள் பி காண்டு இங்கே வந்து -2 3 போடுவோம். இங்கே பாருங்க, பி என்றா என்ன? 3ஓட தர பெருக்கல் அடையாளமா இருக்கு. இவருங்க 3 தர -2 3 +5. இங்கே 5 அப்படி ஒன்று போடுறோம். ஓகே, இங்கே போடுறதுல என்ன? இது வரை நீங்கள் க்ராஸ் பண்ணலாம். அப்போ என்ன நடக்கும்? 1 டைம் -2 -2 இங்கே +5. அப்போ உங்களுக்கு தெரியும் 5லேருந்து 2 போனால் 3. சரியோ? ரைட். இப்போ இங்கே இதை பாருங்கோ, 5 - 6b. அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் பிக்கு பால என்ன செய்யணும்? இவரை கொண்டு பெருக்கணுமா? கவனம் கூடுறையில் இவருங்கோ பெருக்கல் அடையாளம் போடணும். என்ன? -10 3. என்ன நடக்கும்? இங்க 1 இங்க 2 முறை அடங்கும். அப்ப என்ன செய்யுங்கள்? 2 வேற -2 என்ன? இவருங்க 2 இதுல எடுங்க 1 2. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் அடையாளங்களை கவனமா பார்க்கணும். இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, பெருக்கப்படும். இப்போ மைனஸ் தர மைனஸ் எவ்வளவு? பிளஸ். அதான் இங்க பிளஸ் போட்டவர். அப்புறம் என்ன நடந்தது? 2 டைம்ஸ் 2 என்ன? மைனஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா? 2 டைம்ஸ் 2 வந்து 4. அப்ப என்ன நடக்கு? 4 5 9. எதுவும் கொஸ்டின் இருக்கா அதுல? No, sir. ஓகே, அபிஷேக், ஷாருக்? No, sir. No, sir. ஓகே, குட். ஓகே, ஸோ அடுத்ததை பார்ப்போம். இங்க பாருங்க, 2b + 1/3. இந்த 2b என்ற என்ன உங்களுக்கு தெரியும்? வந்து 2 தர. ஓகே, இது வந்து பெருக்கல் அடையாளம். அப்போ உங்களை என்ன? பிக்கு பல என்ன செய்வீங்கள்? -2 3 கொண்டே போடும். சரியோ? இங்க வந்து பாருங்க, இது சுருக்கலாமோ? இல்லை. ஏன்? இங்க இது வந்து இதை 3 2 சுருக்கலாது. அப்ப என்ன வேணும்? 2 தர -2 என்ன? -4. கீழே 3 போடுவீங்க. இங்க அப்புறம் என்ன நடக்கும்? இவரத்தை அப்படியே கொண்டு இங்க கீழே போடுவீங்க. இதுல கொண்டு போடுவீங்க. போட்டா என்ன நடக்கும்? இங்க பாருங்க, இங்க என்ன? 3 வந்து காமனா இருக்கு. இங்க பாருங்க, 3 காமனா இருக்கு. அப்ப என்ன? -4 + 1. அப்ப என்ன நடக்கும்? -4 + 1 கூட்டினா எவ்வளவு? -3. -3 = 3. அப்ப இதை சுருக்கினா என்ன நடக்கும்? 1 1. அப்ப என்ன? -1. ஓகே, அப்படித்தான் இது வந்தது. விளங்குதா வடிவா? Yes, sir. ஓகே, தேங்க்யூ. இனி அங்கே போட்டாங்க அடுத்ததுக்கு. ஓகே, ஷாருக் இதை சொல்லுங்க. அப்போ ஒரு கால் இதில் நின்று பாருங்க. என்ன? 4xy. 4xy என்ன போடணும்? எக்ஸுக்கும் வைக்கும் பதிலா அரையும் -4 போடணும். ஓகே, நான் எழுதுறேன்னு சொல்லுங்க. அப்பமா 4xy என்ன மாதிரி செய்வீங்க சொல்லுங்க. அப்போ 4 உங்களுக்கு தெரியுது தர. என்ன போடுவீங்க? எக்ஸு பாலா 2 மேல் 1, sir. எஸ், 2 மேல் 1. ஓகே, அப்புறம் என்ன போடுவீங்கள்? தர பிராக்கெட் போடணுமே. இங்க y பல என்ன போடுவீங்கள்? -1 4. சரியோ? Sir, sir. மைனஸ் வரவடியால நான் பிராக்கெட்டுக்குள்ள போடுறேன். அப்புறம் என்ன செய்யலாம்? இங்க வரும் இந்த 4ஐயும் சுருக்கலாம். அப்ப என்ன வரும்? 1. இங்க வரும், இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப என்ன? மேல வந்து 1 வரும். ஆனா என்ன? மைனஸ் தானே இருக்கு, மைனஸ் வரும். -. எஸ், கீழே என்ன வரும்? 2, sir. 2. ஓகே, இதை சொல்லுங்க ஒரு கால். ஓகே, இதை சொல்லுங்க. அப்போ என்ன போடுவீங்க இதுக்கு? X பதிலா 2 மேல் 1, sir. ஓகே, 4. y பல என்ன போடுவீங்கள்? 4 மேல் 1, sir. ஓகே, ஏன் இந்த மைனஸை விடக்கூடாது? மைனஸை போடும். இந்த பாருங்க, மைனஸ் இருக்கபடியே நான் பிராக்கெட் போடுறேன். சரியோ? இதை சொல்லுங்க. அது என்ன செய்வீங்க இனி?
சுருக்கணும். எதையும் சுருக்கலாம். இதை சுருக்கினா 1, இதை சுருக்கினால் 1. ஓகே, அப்ப என்ன வரும்? Okay. அரை வரும். மைனஸையும் பெருக்கினா எவ்வளவு? மைனஸ் அரை மைனஸ். உங்களுக்கு தெரியும் வந்து ரெண்டும் ஒரே சைனா இருந்தால் பிளஸ். ஓகே, Okay. ரெண்டும் வந்து வேற சைனா இருந்தால் என்ன? மைனஸ் வரும். நான் முதலே பார்த்தேன். ஓகே, எஸ். அப்ப இங்க Okay, sir. மைனஸ் அரை மைனஸ் எவ்வளவு? பிளஸ். பிளஸ் Plus. 1. அப்ப இதை 2 போடலாம், 1.5 என்று போடலாம். சரியோ? 1.5 என்று போடலாம். சரிதானே? Okay, ஓகே, sir. தேங்க்யூ. ஓகே, அபிஷேக் இதை சொல்லுங்க ஒரு கால். இதை 2 போடுங்கள். எக்ஸிப்பல என்னதை போடணும்? 2 மேல் 1 சார். 2 மேல் 1. வெரி குட். ஓகே, அப்புறம் என்ன? கழித்தல் அடங்கி இருக்கு. கழித்தல். அப்புறம் வைப்பல என்ன போடுங்கள்? -4 மேல் 1 சார். வெரி குட், வெரி குட். எஸ். ஓகே, இப்ப என்ன நடந்தது? இங்க வருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மைனஸால பெருக்குறீங்க. என்னென்ன தெரியும் பெருக்கல்னு? இதுக்கு இருக்கிறபடியால தான் அந்த பிரக்கெட் போட்டனா. மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்ப என்ன Plus. வரும்? அரை பிளஸ் 1 -4 மேல் 1 சார். ஓகே, ஏன் இந்த மைனஸ் நான் இதுல போட இல்ல? இந்த மைனஸையும் பெருக்கினா எவ்வளவு? பிளஸ் Plus. சார். சரிதானே? அதான் இங்க பிளஸ் போடணும். இது என்ன வேணும்? இதை சுருக்கிறதுக்கு வந்து என்ன வேணும்? 4 கொமனா எடுக்கணும். சொல்லுங்க, இதுல என்ன வரும்? 4 2 எத்தனை இருக்கு? 2 சார். 2. அப்ப என்ன சொல்லணும்? 2 தர உண்டு, 2 தர உண்டு. ஓகே, பிளஸ் என்ன நடக்கும்? Okay. 4ல 4 எத்தனை இருக்கு? ஒரு கால். அப்போ 1 தர உண்டு. அப்ப என்ன நடக்கும்? இங்க 2 பிளஸ் 1 3. 3 எண்கள் 4. 4. ஓகே, குட் ஜாப். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப லெஜான்வி So, இதை சொல்லுங்க அப்பம். okay, sir. இதை சொல்லுங்க. இது எக்ஸ். சாரியா? எக்ஸ். X-க்கு 2 மேல் 1 sir. ஓகே, கூட்டல் அடையாளம். எஸ், 4 போடணும் sir. எஸ், பெருக்கல் அடையாளம் sir. எஸ். 4 இப்ப 4 இருக்கு sir. Yக்கு வந்து மறை 4 மேல் 1. வெரி குட். எஸ். அடுத்து என்ன செய்யலாம்? sir அது அந்த 4 Y இருக்கு sir. அதுல 4 பொதுவா இருக்கு sir. அப்ப 4 நீங்கள் வெட்டலாம், என்ன சுருக்கலாம். ஓ sir. அப்போ 1 அடுத்து வரும் என்ன sir. வரும்? இந்த 1 வரும். ஓகே, 2 மேல் 1 அப்படியே போடணும் sir. ஓகே. இங்க என்ன வரும்? கூட்டல் அடையாளம் போடணும் sir. என்னென்ன கூட்டாடைய வரும் பாருங்க. இங்க பிளஸ் கூட்டல் இருக்கு, இங்க அடையாளம் என்ன மறை மைனஸ்? வரும் sir. மறை வரும் sir. எஸ், மறை. ஓகே, அப்புறம் என்ன போடுவீங்கள்? 1 அப்படியே வரும் sir. 1 மேல் 1. ஆனா 1 மட்டும் போட்டா சரி sir. ஓகே, இப்ப இது என்ன வரும்? அங்க மறை 1 இருக்கு sir. அப்ப இப்ப நேர 2 மறை காமனா இருங்கோ. சரியோ? இப்படி வச்சிருங்க, இப்படி வச்சிருங்க. இங்க பாருங்க 2 காமன். அப்ப என்ன பண்ணுங்க? 1 மறை 1 sir. 1 2 போடுங்கள். -2. மறை 1 இது அப்படியே என்ன எவ்வளவு சொல்லுங்க அப்போ? 1ல இங்க வரும். இது வந்து -1. ஓகே, இதுல இருந்து அரை போனா அவ்வளவு. உங்களுக்கு வந்து உங்கள்ட்ட இருக்கிறது அரை மாம்பழம். ஆனா ஒரு ஆள் கேட்கிறார் முழு மாம்பழம் திரைச்சல். அப்போ எவ்வளவு நீங்கள் கொடுக்கணும்? அரை மைனஸ் மாம்பழம் அரை. sir. அரை மாம்பழம் உங்களுக்கு தேவை. அதான் மைனஸ் என்று போட்டான். விளங்குதா இது? ஓகே sir. விளங்குது sir. அபிஷேக், ஷாருக். விளங்குது சார். sir. Okay, good job everybody. Okay, let's go to the next one. Okay, சரி. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல இந்த கேள்வியில எதுவும் கொஸ்டின் இருக்கும்? உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்கா இதுல இந்த No கொஸ்டின்ல? sir. ஓகே, அபிஷேகம், ஷாருக். No, sir.
எல்லாம் Okay. செய்யலாம் என்ன? ஓகே, வெரி குட் வெரி குட். அடுத்த போவோம். இதெல்லாம் நான் முதலே படிச்சதை நான் திருப்பி குயிக்கா ரிவ்யூ பண்ணிக்கோ நாங்க போறோம். ஓகே, எஸ். இங்க பாருங்க, இதையும் நான் முதல் படிச்சேன்னா ஒருக்கா குயிக்கா பார்க்கும். உங்களுக்கு தெரியும் பரப்பளவுண்டா என்ன? நீளம் தர அகலம். ஓகே, அதான் என்ன எக்ஸ் தர எக்ஸ் என்று போடுறேன். இந்த அப்ப என்ன வந்து எக்ஸ் கே ரெண்டு வரும். சரியோ? இங்க பாருங்க, இதுண்ட நீளம் எவ்வளவு சொல்லுங்க அப்போ ஷாருக்? இது என்னென்று போடலாம் நீங்கள் முழுக்க? இதுண்ட பரப்பளவுண்டா என்ன சொல்லுங்கள்? நீளம் இது தர இதுதான் இதுண்ட பரப்பளவு. என்னென்று போடலாம் சொல்லுங்க அப்போ? இது எவ்வளவு? இதுல இருந்து எவ்வளவு? ஷாருக், you are muted. You are muted. 2x, sir. எவ்வளவு என்ன வரும்? இந்த நீளம் வந்து உங்களுக்கு தெரியணும் வந்து எக்ஸ் பிளஸ் 2. இரண்டு வந்தது இது வந்து 2. இதுல இருந்து வளவு இங்கால எக்ஸ். அப்ப முழு நீளம் என்ன எக்ஸ் பிளஸ் 2. சார் இதை சொல்லுங்க, இந்த நீளம் எவ்வளவு வரும்? 3 plus எஸ், 3 பிளஸ் எக்ஸ். இது என்ன வேணும்? இந்த நீளத்தையும் இது ஒரு நீளம் எக்ஸ், மற்ற நீளம் எவ்வளவு? 3. அப்ப என்ன வேணும்? எக்ஸ் பிளஸ் 3. சரிதானே? okay, sir. அப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியணும் வந்து இது நீளம் தர அகலம் வந்து என்ன இதுண்ட பரப்பளவு. ஓகே, எக்ஸ் பிளஸ் 2 Okay. டைம் எக்ஸ் பிளஸ் 3. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்த பாப்போம். ஓகே, இப்ப என்ன சொன்னால் நாங்க முதல்ல பார்த்த நாங்கள் இதை எப்படி சுருக்கிறோம்? லெஜான் இதை சொல்லுங்க, எப்படி சுருக்கலாமண்டு? சார் எக்ஸ் வர்க்கம் ஓகே, என்னென்ன ஸ்டெப்பா சொல்லணும் எனக்கு. இதுக்கு அடுத்த என்ன செய்யணும்? இதுக்கு அடுத்து ஓகே சார், எக்ஸ் கூட்டல் 3 இருக்கு சார். அப்ப எக்ஸ் 2ல இருக்கனால சார் எக்ஸ பொதுவா எடுக்கலாம் சார். எக்ஸ் பொது. ஓகே, நோ. ஓகே, இது என்ன மீனிங் என்னன்னு சொன்னால் இது வந்து ஆல்ரெடி இது வந்து வடிவா என்ன அந்த எக்ஸ் பொதுவா இருக்கு தானே சார். அப்ப எக்ஸ் போட்டு சார் எக்ஸ் கூட்டல் 2 பிரக்கெட்ல போடணும் சார். ஓகே ஓகே, இல்ல நீங்க ஓகே, இது என்ன இதை சுருக்கிறண்டா என்ன செய்யணும்டா ஜான்வி? இதை வந்து சுருக்கண்டா இந்த இதுக்கு கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரணும், அதான் சுருக்கல். இதை வந்து என்ன செய்யறது? எக்ஸால 2 எக்ஸ பெருக்கிறது. அப்புறம் எக்ஸால 2 பெருக்கிறது. ஓகே, என்ன செய்யணும்? எக்ஸால வந்து என்ன வேணும்? எக்ஸ் பிளஸ் 2 பெருக்கணும். சரியோ? அப்புறம் என்ன வேணும்? பிளஸ் 3 ஆல எக்ஸ் பிளஸ் 3 பெருக்கும். விளங்குதோ லெஜாண்டி? விளங்குதா? எஸ் சார். ஓகே, எக்ஸைம் பெருக்கினா எவ்வளவு? எக்ஸ் வர்க்கம் சார். எக்ஸ் வர்க்கம். ஓகே, அப்புறம் எக்ஸைம் 2 பெருக்கினா எவ்வளவு? 2x பிளஸ் 2x. ஓகே, அப்புறம் சொல்லுங்க என்ன செய்யறது? இதுல என்ன அடையாளம் இங்க போடுவோம்? நான் பிளஸ் பிளஸ். ஓகே, அப்புறம் என்ன போடுவீங்கள்? 3 எக்ஸையும் பெருக்கி சார் 3x. ஓகே, 3x. ஓகே, 3x. ஓகே, அப்புறம் 6 வரும் சார். ஓகே, பிளஸ் 6. உடைய சொல்லணும் பிளஸ் 6 பிளஸ் 6. ஓகே ஓகே, இனி என்ன எல்லாம் இதுல இருந்து? ஓகே, எக்ஸ் வர்க்கம் அப்படியே போடலாம் சார். ஓகே, அங்க 3xம் 2x இருக்கனால 2ஐயும் கூட்டி 5x வரும் சார். வெரி குட் வெரி குட். எஸ், அப்புறம் என்ன போடுவீங்க? கூட்டல் 6 சார். 6. குட் ஜாப். ஓகே ஓகே, விளங்குதா ஷாருக், அபிஷேக், மோன பிரபாத்? விளங்குது சார். Okay, good job. Okay, let's go to the next one. Okay, yeah. Okay, அபிஷேக் இதை சொல்லுங்க அப்போ, இதை எப்படி செய்யலாமண்டு?
என்ன செய்யணும்? இது என்னன்னு செய்யற சொல்லுங்க அபிஷேக். சார் முதல்ல எக்ஸையும் பெருக்கணும் சார். ஓகே, முதல்ல இதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வேணும் என்றால் இது இந்த எக்ஸால இது எக்ஸ் பிளஸ் 3 பெருக்கணும். ஓகே, மைனஸ் 2 ஆல எக்ஸ் மைனஸ் 3 பெருக்கணும். அப்ப என்னண்டு போடணும்? எக்ஸ் டைம் எக்ஸ் மைனஸ் 3. ஓகே, அப்புறம் என்ன செய்யணும்? மைனஸ் 2 ஆல இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். அதான் என்னத்தை பெருக்கணும்? எக்ஸை மைனஸ் 3. அதான் பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் மைனஸ் 3 என்று போடுவோம். ஓகே, குட் ஜாப். ஓகே, இனி என்ன செய்யணும் சொல்லுங்க அப்பம். சார் இப்ப எக்ஸையும் பெருக்கணும் எக்ஸ் வர்க்கம் சார். எக்ஸ் வர்க்கம், எஸ். என்ன நீங்கள் எக்ஸையும் மைனஸ் 3 பெருக்குனா மைனஸ் 3x சார். வெரி குட். அடுத்தது அப்புறம் மைனஸ் 2 போடணும் சார். ஓகே, இது மைனஸ் 2 என்ன இங்க பெருக்கணும். இங்க மைனஸ் 2x வரும் சார். மைனஸ் 2x வரும். வெரி குட். ஓகே, அடுத்தது அப்புறம் மைனஸும் பிளஸ் சார். ஓகே, 6 சார். 6 பிளஸ் 6 வருமே. மைனஸ் என்ன பிளஸ் 2 3 6. வெரி குட். அப்புறம் என்ன போடுவீங்கள்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x 4x சார். பிளஸ் 6. ஓகே, குட் ஜாப். ரெண்டு லெஜாண்டிக்கும் ஷாருக்கும் விளங்குதோ? எஸ் எஸ் சார். குட் ஜாப். ஓகே, இந்த இதுல உங்களுக்கு கொஸ்டின் இருக்கா? திருப்பியும் செய்யணுமா ஷாருக்? இதுல உங்களுக்கு விளங்குது அவர் செய்யறது? பாத்தீங்களா, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். முதல்ல இன்னொன்று எக்ஸால பெருக்கணும், எக்ஸ் பிளஸ் 3. அப்புறம் மைனஸ் 5 ஆல பெருக்கணும். அப்புறம் வந்து என்னது இதை சுருக்கிறது. விளங்குதா இல்ல இன்னொன்று செய்யவா ஷாருக்? நோ. ஓகே, லெஜான் பை. ஓகே, குட். ஷாருக் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒன்று செய்யவா அது? ஷாருக் யூ மியூட்டட். ஓகே சார். ஓகே ஓகே, இதை செய்வோம். அப்போ இது ஓகே, இதை செய்வோம். சொல்லுங்க. எக்ஸ் மைனஸ் 5. ஓகே ஓகே, எக்ஸ் மைனஸ் 5. லெட்ஸ் டூ திஸ். ஓகே, நீங்கள் சொல்லுங்க அவர்கள். எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 சொல்லுங்க. ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. என்ன முதல் செய்யணும்? என்ன செய்யணும் ஷாருக்? ஷாருக் யூ ஆர் மியூட்டட். முதல்ல ஒன்று எக்ஸால எக்ஸ் மைனஸ் 3 பெருக்கணும். அப்புறம் என்ன ஒன்று மைனஸ் 5 ஆல எக்ஸ் மைனஸ் 3 பெருக்கணும். அப்ப என்ன எழுதுங்கள்? எக்ஸ் டைம் எக்ஸ் மைனஸ் 3. சரி, அடுத்து என்ன போடணும்? மைனஸ் 5 டைம் எக்ஸ் மைனஸ் 3. சரியோ? ஓகே, அடுத்து என்ன போடலாம் சொல்லுங்க பாப்போம். இதையும் பெருக்கினா அவ்வளவு, எக்ஸையும் பெருக்கினால் எக்ஸ் வர்க்கம். ஓகே, எக்ஸையும் மைனஸ் 3 பெருக்கினா அவ்வளவு, x3 3x வந்து 3 மைனஸ் 3x. இங்க மைனஸ் இருக்க வழியால. அப்புறம் என்ன? மைனஸ் 5 எக்ஸையும் பெருக்கினா அவ்வளவு, minus 5x. ஓகே, மைனஸ் 5 மைனஸ் 3 பெருக்கினா அவ்வளவு, இதையும் பெருக்கிறான். சரி, மைனஸ் பெருக்கினா பிளஸ் 5 3 பெருக்கினா அவ்வளவு, 15. சரி, இதுக்கு அடுத்து என்ன வரும்? என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர். இங்க ரெண்டும் மைனஸ் இருக்கிறபடியா நீங்கள் சிம்பிளி கூட்டலாம். என்ன? மைனஸ் 8x பிளஸ் என்ன? 15. சரி, விளங்குதா? ஓகே சார், விளங்குது சார். ஓகே ஓகே, அடுத்த போவோம். இது உங்களுக்கு விளங்குதா? இந்த கேள்வியை செய்வோம். ஓகே, லெஜான்வி இதை சொல்லுங்க பாப்போம்.
இது என்ன செய்யணும்? எக்ஸ் பல 2 போடணும். எங்க? எக்ஸுக்கு பதிலா 2 போடணும் சார். எஸ். அப்ப என்ன வரைக்கும் சொல்லுங்க அப்பம். பிரக்கெட் உள்ளுக்கு சார் 2 கழித்தல் 2 வரும் சார். ஓகே, 2 கழித்தல் 2. ஓகே, அதுக்கப்புறம் சார் பிரக்கெட் உள்ளுக்கு 4 கழித்தல் 2 போடணும் சார். ஓகே. அதுக்கப்புறமா சார் 2 எடுத்துட்டு சார். ஏன் 2 எடுக்கணும்? 2ல 2 போனா எவ்வளவு? 0. 2ல 2 போய் 0 சார். 4ல 2 போனா எவ்வளவு? 2 சார். அப்ப இதையும் பெருக்கினா எவ்வளவு? 0 2 பெருக்கினால் 0 சார். 0. வெரி சிம்பிள். ஓகே, Okay, மெத்தட் sir. சொல்லுங்க அப்பம். எக்ஸுக்கு 3 போட்டால் சொல்லுங்க என்ன வருமாண்டு? பிரக்கெட் உள்ளுக்கு 2 கழித்தல் 3 சார். ஓகே, அதுக்கப்புறம் பிரக்கெட் உள்ளுக்கு சார் 4 கழித்தல் 3. ஓகே. 2 கழித்தல் 3. ஓகே, 2 கழித்தல் 3. எஸ். அப்புறம் 4 கழித்தல் 3 சார். 4 கழித்தல் 3. எஸ். சார், முதலாவதுல என்ன வரும்? 2ல இருந்து 3 போகாது சார். எஸ். அப்ப 2க்கு முன்னுக்கு நம்ம நேர் நினைச்சு சார் மறை 1ன்னு போடணும் சார். வெரி குட். ஓகே, ஓகே. இங்க என்ன வரும்? 4ல 3 போனால் 1 சார். ஓகே. இப்ப அதுக்கு மறை 1 மறை 0 வரும் சார். 2 ஒன்றையும் பெருக்கினா எவ்வளவு? 1 தானே சார். 1. 1. அப்புறம் என்ன நடக்கும்? okay. மறை 1. 2 பெருக்கப்படும் சார். சரிதானே? 1 தர 1 மைனஸ் அப்படியே வரும். 0 வராது. ஓகே, இதை சொல்லுங்க. அடுத்தது எக்ஸுக்கு வந்து -2 போடணும். இங்க ஒன்று சொல்லுங்க. அவன் எவ்வளவு வருமாண்டு? 2 -2 புரிஞ்சுதா? அப்புறம் என்ன போடணும்? 4 -2 லெஜண்ட் விளங்குதா? ஓகே, இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்பம். லெஜண்ட் யூ ஆர் மியூட்டட் ப்ளீஸ். மறையும் பெருக்கப்பட்டா சார் நேர். அப்ப 4 வரும் சார். 2 கழித்தல் 2 கூட்டல் 4. நோ, 2 கூட்டல் 2. நீங்க இப்படி போடுங்க, ஸ்கிப் பண்ண கூடாது. ஓகே, அப்புறம் என்ன வேணும்? 4 என்ன செய்யறது? மைனஸையும் பெருக்கினா +2. +2. ஓகே, அப்புறம் இது 2 கூட்டினா எவ்வளவு? 4 சார். 4. இங்கே வந்து என்ன? 8 சார். 4 10 கூட்டினா எவ்வளவு? 6 சார். ஓகே, அப்ப 4 6 பெருக்கினா எவ்வளவு? 24 சார். ஓகே, 24. ஓகே, ஓகே. விளங்குதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, அபிஷேக் இதை சொல்லுங்க அப்பம். இதை பாப்போம். என்ன? எக்ஸ் பல 1 போடுவோம். இங்க இதுக்குள்ள போடலாம், இல்ல இங்க போடலாம். இதுல போடுவோம். ஓகே, உங்களுக்கு தெரியுமா Okay, sir. என்ன இப்படி வந்தேன்? ஏன் இப்படி வந்தது? இப்படி நீங்க எக்ஸ் என்ன வேணும்? x+3 பெருக்கணும். ஓகே, -2 x+3 பெருக்கினால் உங்களுக்கு சுருக்கல் இந்த ஆன்சரா வந்தது. இதுக்கு போடுங்க கொண்டே 1 என்னண்டு வரும்? சொல்லுங்க அப்பம். 1 கொண்டே x² போட்ட என்ன? 1². அபிஷேக் கூட்டல். ஓகே சார். 1 போடணும் சார் எக்ஸுக்கு பதிலா. ஓகே, -6. ஓகே. 1 வர்க்கம் எவ்வளவு? 1. ஏன் 1 தர 1 இப்படி? 1. 2 தர 2 எவ்வளவு? 2 சார். 2. இது என்ன எழுதலாம்? 2² எழுதலாம். ஓகே, ஓகே சார். ஓகே.
பிளஸ் என்ன இங்க 1 1 மைனஸ் மைனஸ் 6. அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன 2 மைனஸ் 6. ஓகே 2 மைனஸ் 6. அப்ப இது ரெண்டு பேரும் சொல்லுங்க அப்போ -4 சார். -4. குட் ஜாப். ஓகே அடுத்த இன்னொன்றை செய்வோம். ஓகே இப்ப எக்ஸுக்கு பல 4 போடுவோம். சொல்லுங்க என்னண்டு இதுக்கு 4 வர்க்கம் சார். 4 வர்க்கம். வெரி குட். ஓகே +4 +4 -6 வெரி குட். ஓகே 4 வர்க்கம் எவ்வளவு? 16 சார். 16. 4 தர 4 என்ன? ஆமா சார். ஓகே 16. ஓகே மற்றது 4 அப்படியே ரங்கும் 4 -6 6. 16 4 கூட்டினா எவ்வளவு? 20. 20ல இருந்து 4 போடா எவ்வளவு? 14 சார். 14. வெரி குட் வெரி குட். ஓகே அடுத்த பார்ப்போம் ஒரு கால். சைபர் இங்க ஒன்றே போடும். சொல்லுங்க அப்போ என்னண்டு சைபர் ஸ்கேர் சைபர் வர்க்கம் பிளஸ் சைபர் -6 சார். ஓகே இது என்ன விட வரும் சொல்லுங்க. அப்போ சைபர் வர்க்கம் எவ்வளவு? சைபர் சார். சைபர். ஓகே அப்போ இதுல என்ன விட வரும்? -6 சார். -6 விளங்குதா? விளங்குது சார். குட் ஜாப். ஓகே ஓகே இப்போ அபிஷேக் ஓகே நீங்க இதை சொல்லுங்க அப்போ இது என்ன செய்யலாம்? இதுல எக்ஸ் வர்க்கம் என்னன்னு போடணும்? 3 வர்க்கம் சார். 3 வர்க்கம் பிளஸ் என்ன போடணும்? 11 தர 3. வெரி குட். எஸ் பிளஸ் என்ன? 32 போடுங்க. ஓகே 3 வர்க்கம் எவ்வளவு? 9 சார். 9. 11 தர 3 எவ்வளவு? 33 சார். 33. இன்னொன்னு 30 அப்படி இறக்குவோம். ஓகே இதை கூட்டினா எவ்வளவு வரும்? கல்குலேட்டர் பாருங்க அல்லது சொல்லுங்க அவ்வளவு வருமாண்டு. 12 சார். நோ என்னண்டு 12 வரும்? 12 இல்ல 9 பிளஸ் 33 பிளஸ் 30 எவ்வளவு வரும்? 72 சார். ஓகே லெட் மீ டு இட். எஸ் 72 வரும். சரிதானே? equal to 72. வெரி குட். ஓகே மற்ற கேள்வியும் செய்வோம். பாருங்க பொறுங்க. -2 கொண்டே போடுவோம். என்ன வரும்? -2 -2 வர்க்கம் சார். வர்க்கம் பிளஸ் 11 பெருக்கல் 2 பிராக்கெட்டுக்குள்ள -2 பிளஸ் 30 பிளஸ் 30. ஓகே -2 தர -2 எவ்வளவு? -4 சார். இரண்டு -4 வரும். மைனஸையும் பெருக்கினா எவ்வளவு? 2 ஒரே. ஓகே +4. உங்களுக்கு தெரியணும் போது 2 ஒரே குறி இருந்தால் ஆல்வேஸ் பிளஸ். 2 ஒரே குறியா இருந்தால் 2 வேற குறியா இருந்தால் ஆல்வேஸ் மைனஸ். ஓகே அப்ப இதுல என்ன? +4. இங்க என்ன வரும்? 2 வேற குறி. அப்ப என்ன? மைனஸ் வரும். என்ன வரும்? 22. இங்க நடக்கும் 30. 34ல இருந்து 22 போனா எவ்வளவு? 34ல இருந்து 22 போனா 12 சார். 12. வெரி குட். ஓகே எஸ். ஓகே நாங்கள் அடுத்த டாபிக் போவோம். அப்ப எதுவும் கொஸ்டின் இருக்கா இருக்கும்? நோ சார். ஓகே ஓகே வெரி குட். நாங்கள் போவோம் வாங்க. இப்ப ஓகே அடுத்த செக்ஷனே போவோம். ஓகே இப்போ என்னென்றால் அச்சர கணித கோவைகளின் காரணிகள். காரணிகள் என்னன்னு சொன்னால் இப்படி இப்போ லெட்ஸே வந்து x squared ஓகே பிளஸ் b
let's say எப்படியா 3x ஓகே மூவ் 2 ஆர் ஓகே R2 வச்சால் இதானே let's say 9. இதை வந்து நீங்கள் இப்படி போடலாம், இப்படி மாத்துறது தான் சொல்ற காரணிகளாக மாற்றுக. சரியோ, x+3 ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அது இதைத்தான் நாங்க படிக்க போறோம். இப்படி இருக்கிறத இப்படி மாத்துறது தான் நான் இப்போ பார்க்க போறோம். சரியோ, ரைட். ஓகே, லெட்ஸ் கோ. சரி, இங்க பாருங்க. எஸ், இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா நான் இது முதலும் பார்த்துனாங்க. உங்களுக்கு தெரியுமா வந்து 2x + 2y அண்டா உங்களுக்கு தெரியுமா என்ன காரணியெல்லாம் மாற்றுச்சுன்னா என்ன வேணும்? இதை வந்து உங்களுக்கு தெரியுமா என்ன அந்த சுருக்க வேண்டாம். ரெண்டுக்கு இந்த ரெண்டுக்கும் 2 வந்து பொது. அப்ப என்ன எல்லாம் 2x + y என்று போடலாம். சரி, இது வந்து நீங்கள் சுருக்கி எழுதுறது. சரியோ, இது வந்து பொது காரணின்னு சொல்றது. காரணியாக்குற இல்ல பொது காரணியா மாத்துறது. சரிதானே? இப்ப அடுத்த பா இது உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதுல 3 வழியில எடுத்தா நடக்கும், எக்ஸ் வரும். அப்புறம் என்ன நடக்கும்? 4 வந்தது, 3 தர 4 12. சரியோ, ஓகே. இப்போ வந்து லெஜண்ட் இதை சொல்லுங்க. இதை சொல்லுங்க, ஏன் இப்படி வந்தோன்னு சொல்லுங்க. 6a + 12b - 18. ஏன் இதுல 6 எடுக்கிற சார்? ஏன்னா 3 காரணிக்கு பொதுவா இருக்கு சார். எஸ், மூன்றுக்கும் பொதுவா இருக்கிறது 6. எஸ், அடுத்தா ஏன் ஏ போடுறார் என்றால் 6 ஏயால பெருக்கினா 6a. அப்புறம் ஏன் 12? இதுக்கு வந்து என்ன 6 2b ஆல பெருக்கினா 12b. சார் எஸ், மற்றது 4 6 3ஆல பெருக்கினா சார் 18. ஆனா இப்ப என்ன நடக்கும்? ஏன் மைனஸ் இங்க போட்ட நீங்கள் இங்க மைனஸ் இருக்க வழியால மைனஸ் உண்டா? எஸ், ஓகே, குட். ஓகே, மற்றது சொல்லுங்க. ஒரு கால் சார் மறை 2x இருக்கு சார். 6க்கு பொதுவா இருக்கிற மாதிரி மறை 2 எடுக்கலாம் சார் பொதுவா. ஓகே, அப்ப மறை 2ஐயும் எக்ஸையும் பெருக்கினா சார் மறை 2x வருது சார். ஓகே, மறையும் இருக்கனால சார் கூட்டக்குள்ள நேர் வரும் சார். எஸ், அப்ப 6 வந்து சார் இப்ப இதை பெருக்கினா நடக்கும் 2x பெருக்குள்ள 2x வருது சார். 3ஆல பெருக்குனா 6y வரும் சார். ஓகே, குட் ஜாப். ஓகே, இதை சொல்லுங்க அமர்க்கா எனக்கு. ஓகே, லெட்ஸ் சே ஓகே 3x - 6 ஓகே, இதை சொல்லுங்க. அவன் என்ன செய்யலாமண்டு லெஜண்ட் இதுல எதை பொதுவா எடுக்கலாம்? எக்ஸையும் பொதுவா இருக்கும். ஓகே, இன்னொன்றையும் எடுக்கலாம். இங்க பாருங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. 3 பொதுவா எடுக்கலாம் சார். 3ஐயும் பொதுவா எடுக்கலாம். அப்ப 3x பொதுவா எடுக்கலாம் சார். ஓகே, 3x பொதுவா எடுக்கலாம். ஓகே, பிரக்கெட் உள்ளுக்கு 1 சார். 1 மறை சார். ஓகே, 2y சார். 2y. ஷாருக் விளங்குதா? அபிஷேக் விளங்குதா? ஓகே, நாங்கள் அடுத்த பாவம். ஓகே, இதுல பாவம். இதுல வந்து நாங்கள் ஓகே அபிஷேக் இதை சொல்லுங்க ஆப்பம். ஒரு கால் இந்த கேள்விக்கு சொல்லுங்க ஆப்பம். என்ன செய்யலாம்? இதுல வந்து என்னத்தை பொதுவா எடுக்கலாம் சொல்லுங்க. 2க்கு எது பொதுவா இருக்கு? P பொதுவா எடுக்கலாம் சார். P பொதுவா எடுக்கலாம். வெரி குட். ஓகே, அப்ப என்ன போடுங்க உள்ளுக்கு பிராக்கெட்டுக்குள்ள? 1 சார். 1 மைனஸ் Q. இதையும் பெருக்கினா உங்களுக்கு என்ன வரணும்? PQ வரணும். அதுக்கு அடுத்தா அப்படி வரும். சரியோ, இதை மட்டும் சொல்லுங்க அப்பம். இதை சொல்லுங்க அப்படியே. என்னத்தை எடுக்கலாம்? 3 எடுக்கலாம் சார். 3 எடுக்கலாம். ஓகே, அப்ப உள்ளுக்குள்ள என்ன வரும்? -2 சார். -2. வெரி குட். பிளஸ் உள்ளுக்கு என்ன வரும்? பிளஸ் சார். ஓகே,
M. எம் வரணும். ஓகே, இதை நீங்கள் இப்படி போடாம என்ன ஒன்று பண்ணால் வழியா இந்த ரூலின் படி போடுறோம்னா இதை எப்படி போடும். ஓகே, மைனஸை வந்து நடுவுல போடும், மைனஸை முன்னுக்கு போடக்கூடாது. ஓகே, அப்ப நீங்கள் இப்படி போட்டா இன்னும் நல்லா இருக்கும். சரியோ? ஓகே, இதையும் ஒருக்கா சொல்லுங்க. அப்ப இந்த கேள்விக்கு என்ன செய்வீங்கள்? இது 6 பொதுவா எடுக்கலாம் சார். 6 பொதுவா எடுக்கலாம். ஓகே, வேற இன்னொன்று பாருங்க, இன்னொன்று இருக்கு பொதுவா எடுக்கிற மாதிரி இருக்கு. எஸ் சார். ஓகே, என்ன எடுப்பீங்க? எஸ் எடுக்கலாம். ஓகே, அப்ப என்ன போடுவீங்க இங்க? 1 இதுல சார். என்ன வரும்? 1. இங்க என்ன வரும்? மைனஸ் பாருங்க அபிஷேக், 3 பிரதர் வந்துக்கிறார்கள். ஆள் வந்து போயிட்டார் திருப்பி. ஓகே, சரி. ஓகே, நான் சாரி. ஓகே, இதை பார்த்தால் ஓகே 1 வரும். இங்க என்ன வரும்? மைனஸ் வரும். ஏன் மைனஸ் வரும்? இங்க மைனஸ் இங்க இருக்கிற ஒடியார். ஓகே, எஸ். அப்ப என்ன வரும் அடுத்தது? இங்க 2 வரும். ஓகே, வேற என்ன வரும்? 2 T சார். டி. வேற என்ன வரும் சொல்லுங்க. அப்போ ஒன்றை மிஸ் பண்றீங்க. எஸ் எஸ் சார். எஸ் வரும். வெரி குட். ஓகே, ஓகே, இதை சொல்லுங்க. அப்ப இதை இருக்கா சொல்லுங்க. எனக்கு என்னத்தை வெளியில் எடுக்கலாம்? 4 வெளியில எடுக்கலாம் சார். 4. வெரி குட். 4 நீங்க A ஓகே, பி எடுக்கலாம். வெரி குட். ஏன் நீங்க ஏ எடுக்கலாது? ஏ 3லயும் இல்ல சார். வெரி குட். எஸ். ஓகே, இதுல என்ன வரும் இப்ப? 1 A சார். ஓகே, 1 போடுறேன் இல்லையா? ஓகே, ஏ என்று போடுங்க. ஓகே, சரி. மற்ற இங்க என்ன வரும்? பிளஸ் சார். ஓகே, இதுல என்ன போடணும்? பி சார். பி. வெரி குட். ஓகே, இங்க என்ன வரும்? மைனஸ் 1. சரியோ? ஓகே சார். ஓகே, லெஜான் பி, நீங்க வாங்கோ. இதை சொல்லுங்க. அவ என்ன செய்யலாம்னு? சார் இது 3க்குமே பொதுவா இருக்குது, 4 எடுக்கலாம் சார். வெரி குட். ஓகே, பிரக்கெட் உள்ளுக்கு சார் 3 A வரும் சார். குட் ஜாப். ஓகே, மைனஸ் ஓகே, 2 B வரும் சார். ஓகே, பிளஸ் 1 வரும் சார். குட் ஜாப். ஓகே, எல்லாரும் விளக்குதா இது? ஓகே, லெஜான் விதையும் சொல்லுங்க. அவன் என்னண்டு வரும் இதுக்கு? ஓகே சார். சார் M பொதுவா எடுக்கலாம் சார். ஓகே, எம் பொதுவா எடுக்கலாம். குட் ஜாப். ஓகே, M பொதுவா எடுத்த பிரக்கெட் உள்ளுக்கு சார் 3 வரும் சார். ஓகே, 3 வரும். சரி. ஓகே, மைனஸ் ஓகே, 2 NM சார். 2 என்ன? குட் ஜாப். எல்லாருக்கும் விளங்குதா இது? எஸ் சார். குட் ஜாப். ஓகே, ஓகே, நாங்கள் அடுத்த லெசன் போவோம். அங்கால ஓகே, இங்க பாருங்க. இது நாங்கள் உங்களுக்கு குயிக்கா விளங்கப்படுத்துறேன். சரியோ? இப்ப நீங்கள் வந்து இதுண்ட பரப்பை கேட்டால் இன்னொன்று நீளம் தர அகலத்தால இருக்க வேணும். அப்ப இதுல என்ன? இது நீளம் ஏ, அகலம் என்ன? AX. அப்ப இதுண்ட பரப்பளவு வந்து AX. சரிதானே? அப்ப ஷாருக் இதுண்ட பரப்பளவு என்ன காணிக்கொள்ளுங்க. அப்பம் இது B, இது எவ்வளவு? இந்த நீளம் சமன். அப்ப இது என்ன வரும்? இதுல X வரும். அப்ப இதுண்ட பரப்பளவு எவ்வளவு? நான் இங்க 2 போட்டான். நீளம் X-ஐயும் A-யையும் பெருக்கிறேன். அதான பரப்பளவு. நீளம் தர அகலம். இங்க என்ன வரும்? அபிஷேக், ஷாருக், எக்ஸையும் பிஏயும். எஸ், BX என்று வரும். சரியோ? ஓகே. ஓகே, ஓகே, நீங்களே சொல்லுங்க. இது என்ன நீளம் சொல்லுங்க. இது என்ன நீளம்? ஏ இருக்கல்ல. அப்ப இதுல ஏ வரும். இது நீளம் என்ன? இது வந்து B என்றோடைய, இதுல B வரும். இங்க வரும். இதுக்கு தரையில். ஆனா இதுக்கு என்ன? இங்க தந்திருக்க Y என்று. அப்ப இதுல Y என்று போடுவோம். ஓகே, D இந்த பரப்பளவு சொல்லுங்க. அப்ப B தர வை. B தர Y. ஓகே, இது இந்த பரப்பளவு சொல்லுங்க. அப்பம்
இது நீளம் என்ன y, இது எவ்வளவு a, Y அப்ப என்னண்டு போடணும் Y தர a, A. yeah, a by அல்பாபெட்டின் படி போடுறோமா a by என்று போடுறோம். ஓகே a by. Okay. அப்ப டோட்டல் பரப்பண்டா என்ன செய்யணும், நீங்கள் நாளையும் கூட்டணும். எப்படி கூட்டுற சொல்லுங்க. அப்ப கூட்டுறா என்ன செய்யணும், ax plus bx Plus plus BY by plus ay. AY. ஓகே அதான் என்ன இது ஃபுல்லிന്റെ பரப்பளவு. சரியோ, எதுவும் क्वेश्चन இருக்கா Okay. லெஜான்வி அபிஷேக்? நோ சார். No, sir. ஓகே குட் குட். ஓகே நாங்கள் எஸ் பாத்தீங்க, இதெல்லாம் முதலே பார்த்துனாங்களா பெருக்கிற அப்படி என்று. ஓகே அடுத்தது போறோம். எஸ் இதை பாருங்க ஒரு கால், இதை நான் உங்க விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இங்க பாருங்க, இதை வந்து இங்க பாருங்க இப்படி இருக்கல்லோ, இதை வந்து கேரங்களா மாற்றுச்சுன்னா எப்படி என்று சொன்னால் இந்த வடிவத்துக்கு மாத்துவோம். ரெண்டின் பெருக்கமா எழுதுவோம். அதான் சொல்ற கேரணிகளா மாற்றுக்கள். சரி, நாங்கள் தெரியும் இப்படி இருந்தால் என்ன செய்தாங்கள், மாற்றி செய்த நாங்கள் முதல் என்ன ஏதாவது எக்ஸ் தர 3 + k இது முதல் பார்த்து நாங்கள் ஒரே நேரம் என்றால் சாரி இங்க வந்து உங்களுக்கு தெரியுமா என்ன பிளஸ் 2 y தரம் 3 + k என்று பார்த்துறாங்க. இதுதான் என்ன தந்தது, இப்படி வந்தது. சரியோ, இப்ப என்ன செய்யறோம்டா, இப்ப நாங்கள் இப்படி தந்தால் என்ன மனிதுக்கு மாத்தலாம்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இது வந்து அப்படியே வடிவ ஒழுங்கானவே தந்துக்கிறார். இதுல வந்து இதுக்கு என்ன பொதுவா இருக்கு பாருங்க, 3 இருக்கு. அப்ப 3 பொதுவாடத்தை என்ன நடக்கும், இங்க எக்ஸ் 3 தர எக்ஸ் 3x 3 2 y 6 y. அப்ப இது ரெண்டும் குட், இது குட். இங்கால என்ன செய்யணும், இதுல என்ன பொதுவா எஸ் அதான். அப்புறம் இதுல ரெண்டுக்குமே என்ன வேணும், கே பொதுவா இருக்கும் எக்ஸ் பிளஸ் 2y. அப்புறம் என்ன எல்லாம் எக்ஸ் பிளஸ் 2y நீங்கள் போட்டுட்டு ஓகே ஓகே நான் அடுத்த அளவு சொல்லித்தான். அப்புறம் வந்து என்ன எல்லாம் பெருக்கல் 3 + k என்று போடுவோம். ஓகே ஓகே லெட் மீ டூ திஸ், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர். இதை பார்ப்போம். சரியோ, நானே சொல்லித்தான். இது ரெண்டுக்கும் என்ன செய்யலாம், ஏ பொதுவா எடுக்கலாம். சரியோ, அப்ப என்ன மிஞ்சும், a - 3 மிஞ்சும். சரியோ, இது ரெண்டுக்கும் பொது என்ன இருக்கு, பொதுவா இருக்கு என்ன, இங்க +418 இங்க பிளஸ் இருக்க வழியால. இப்ப நான் b பொதுவா எடுக்கிறேன். உள்ளுக்குள்ள என்ன வரும், a - 3. சரியோ, இத காரணியில மாற்றலாமே என்ற பாருங்க, இது ரெண்டுக்கும் காமனா இல்ல இருக்கு. அப்ப நீங்கள் இதை காரணியா மாற்ற இப்படி எழுதலாம், a + b டைம்ஸ் a - 3. சரியோ, இப்படி மாத்தலாம். ஓகே, I will do another example. இது क्वेश्चन இருக்கா அதுல? நோ சார். No, sir. ஓகே No, sir. ஓகே let me do this one. ஓகே குட் ஜாப். ஓகே இதே மார்க்கா செய்வோம். ஓகே இதே மார்க்கா செய்வோம். இதுல என்ன எடுக்கலாம், நான் பாருங்க, நான் 2 நீங்கள் எடுக்கணும். இது ரெண்டையும் பார்ப்போம். என்ன செய்றீங்க, எக்ஸ் எடுக்கிறீங்க. அடுத்து என்ன வரும் உள்ளுக்குள்ள, எக்ஸ் பிளஸ் ஒய். சரிதானோ, நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இங்க இதே வந்து மற்ற இடத்துல இருக்கணும் கட்ட. அப்பதான் நீங்க கேரணியில இதை இங்க போடுங்க. அப்படி போட்டுட்டு இனித்தானே இதை டிசைட் பண்ணணும். என்ன செய்யணும், இது வந்து எக்ஸ் பிளஸ் ஒய், கட்டாயம் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கணும் இங்க. அப்ப இங்க என்ன போடணும் சொல்லுங்க அப்ப லெஜான்வி. சார் அங்கனைக்குல வந்து சார் எக்ஸ் கூட்டல் அந்த எக்ஸ் பிராக்கெட்லுக்கு எக்ஸ் கூட்டல் வைன்னு கொடுத்திருக்காங்க சார். எங்கிட்ட அந்த மாதிரி அப்புறம் எக்ஸ் கூட்டல் வைன்னு கொடுத்திருக்காங்க சார். அப்ப நம்ம எக்ஸையும் பொதுவா எடுத்து எக்ஸ் கூட்டல் வைன்னு போடலாம் சார். எஸ் நான் எஸ் குட் எஸ். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப எக்ஸ் கழித்தல் 1ன்னு போடலாம் சார். எஸ், அப்ப நீங்கள் இதெல்லாம் எக்ஸ் கழித்தல் 1 இங்க வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து போடலாம்.
சரியோ? ஓகே ஓகே சார். ஓகே. நாங்கள் வந்து ஓகே அடுத்த பாம் என்னண்டு ஓகே நாங்கள் வந்து அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமா படிக்க போறோம். நான் புதுசா தொடங்கலண்டா இப்போ யூலி டயர்ட் மேபி ஓகே 1 hour ஆகுது. என்ன சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து வேற டாபிக் கொண்டு படிப்பேன் உங்களுக்கு. அதுவும் வெரி ஈஸி. ஓகே மேத் இஸ் வெரி ஈஸி as long as நீங்கள் கவனமா விளங்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது உங்களோட லைஃபையும் ஹெல்ப் பண்ணும், மற்ற நீங்கள் ஹை எஜுகேஷனையும் ஹெல்ப் பண்ணும். இப்போ கிளாஸுக்கு ஒழுங்கா வரணும் ப்ளீஸ். மற்றது கொஸ்டின் இருந்தா சார் விளங்கிடும் உடனே சொல்லுவாங்க. ஓகே லெஜான்வி, ஷாருக் அண்ட் அபிஷேக். ஓகே சார். எஸ் சார். எஸ். அப்போ நீங்கள் எனி டைம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருந்தா சொல்லணும் சார் ஹேவ் கொஸ்டின். ஓகே அண்ட் எஸ் எனி கொஸ்டின் இன்றைக்கு இருக்கோ? நோ சார். நோ சார். ஓகே 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 தேங்க்யூ எவ்ரிவன். அப்போ நான் உங்களை எல்லாரும் என் பண்ணணும் ஷேர் பண்றேன். எஸ் தேங்க்யூ அகெயின். ஓகே see you in the next class. Thank Thank you. you, sir. Okay, bye. Bye. Bye.